உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. இது இன்னைக்கு நேற்று நடக்கலைங்க. ஒவ்வொரு முதல்வரும் அவங்க பொறுப்பேற்ற உடனே செய்யக்கூடிய பல முதல் வேலைகளில் இதுவும் ஒன்று. இது ஒன்றும் புதிது கிடையாது. முதல்வர் விஜய் செய்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது ஒரு மாற்றமே கிடையாது. அவங்கெல்லாம் பழைய ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை முதல்வர் விஜயும் செய்கிறாரு. இதில் 1% கூட அவங்க எந்த விதத்தையும் எதையுமே மாற்றலைங்க. சரி, இந்த ரெய்டு எதுக்காக பண்ணாங்க? பழைய ஆட்சியாளர்கள் எதுக்காக பண்ணாங்க? புதிய ஆட்சியாளர்கள் இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்கள பற்றி சொல்ல வரல. பழைய ஆட்சியாளர்கள் ஏன் பண்ணாங்க? ஒன்றும் அவங்க லஞ்சம் வாங்க வேண்டாம்னு சொல்லி இந்த ரெய்டை பண்ணலை. லஞ்சத்தை தடை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெய்டு பண்ணலை. இந்த ரெய்டு மூலயமா முற்றிலும் தடை செய்யவே முடியாது. முற்றிலும் என்ன, 1% கூட இந்த ரெய்டு மூலயமா லஞ்சத்தை தடை பண்ண முடியாது. அப்புறம் ஏன் இந்த ரெய்டு அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, புதுசாக நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் முன்னாடி லஞ்சம் வாங்கி இதை யாருக்கிட்ட கொடுத்து ஒப்படைச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், இனிமேல்ட்டு நீங்கள் வாங்குகிற லஞ்ச பணம் எங்கள் கைக்கு வந்தாகணும் அப்படிங்கிற அட்வைஸை சொல்லாமல் சொல்கிறது தாங்க இந்த ரெய்டு. என்னடா அவ்வளோ ஃப்ராங்காக சொல்கிறியா அப்படின்னா, இவங்க லஞ்சம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த ரெய்டு உண்மையிலேயே லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா லஞ்சம் ஒழிஞ்சி கிட்டத்தட்ட 30-40 வருடம் ஆயிருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த ரெய்டு நடக்குது. எங்கேயாவது லஞ்சம் இல்லாமல் இருக்கா? ரெய்டு ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு துறையும் நடக்குது, ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. ஆனால் எங்கேயாவது லஞ்சம் இல்லாமல் இருக்கா? ஒழிஞ்சிருக்கா? ஒழியல. அப்போ என்ன காரணம்? இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு கடமைக்காக செய்கிறது. கடமைக்காக செஞ்சு லஞ்சம் வாங்கி இது வரைக்கும் எங்கே கொடுத்தியோ தெரியாது. இப்போ பவர் என் கையில் இருக்குது, இனி லஞ்ச பணம் என்கிட்ட வரணும் அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மை. சரி, நம்ம என்ன சொல்ல வரோம்? இந்த ரைடுனால எந்த 1% கூட லஞ்சத்தை ஒழிக்க முடியாதுன்னு சொல்ல வரோம்னா எப்படி ஒழிக்கிறது? ஒவ்வொரு துறை, அரசை சார்ந்த ஒவ்வொரு துறையிலையும் லஞ்சம் ஒழிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய நடவடிக்கை, சட்டத்தை மாற்றணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஃபேமிலி ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்குறாங்க ஒரு பையனை. அந்த தலைமை ஆசிரியர் எல்லா சர்டிஃபிகேட்டும் கேட்பார். அந்த பையனுக்கு வேண்டிய எல்லா சர்டிஃபிகேட்டையும் அந்த அப்பா அம்மாட்ட கேட்பார். அங்கே தான் பிரச்சனையே. அங்கேயே அவர் அப்பா அம்மாட்ட கேட்கக்கூடாது. பையனை அட்ரஸை வாங்கிக்கிட்டு டெம்பரவரியாக அட்மிஷன் போட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிடணும் அப்பா அம்மாவை. அடுத்தது இந்த ஹெட் மாஸ்டர் பண்ணுற வேலை என்னென்னா, அந்த பையனோட அட்ரஸ்ஸு, ஃபோட்டோ, எல்லா ஃபோன் நம்பரு, வீட்டு அட்ரஸ் எல்லாமே க்ளீனாக அந்த ஊர் தலையாரிக்கு அனுப்பி, அந்த தலையாரி இந்த பையன் எங்கள் ஸ்கூலில் சேர்ந்துருக்கான், இந்த பையனுக்கு இன்னென்ன சர்டிஃபிகேட் தேவை, நீங்கள் அந்த வீட்டில் போய் செக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட தேவையான டீட்டெயில்ஸை வாங்கிட்டு இந்தந்த சர்டிஃபிகேட்டை விஓ, ஆர்ஐ, தாசில்தார் மூலிமா கிளைம் பண்ணி எங்களுக்கு இத்தனை நாளுக்குள்ளே அனுப்பணும். இதுதாங்க புரட்சி. இதுக்கு பேர் தான் மாற்றம். நீங்கள் வேறு எத்தனை ரைடு விட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆகா ரைடு விட்டாங்க அப்படியே கிழிச்சு கேப்பே நட்டுருவாங்க. ஒன்றும் கிடையாது. எதையும் நட முடியாது, எதையும் பிடுங்க முடியாது. உண்மை அதுதான். ஒரு மாற்றத்துக்கான ஒரு நூல் கூட இங்கே தெரியல. வெறுத்து போச்சு பேசி பேசி. அதனால இது மாதிரி மக்களுக்கும் அதிகாரிகளுக்குமான தொடர்பை அதிகபட்சம் துண்டிச்சிடுறது. இல்லை, போயே ஆகணும், அவங்கள வச்சு தான் அந்த வேலை பார்க்கணும். இப்போ சார் பதிவாளர் அலுவலகம் இருக்குது, அங்கே போய் தான் அதை பண்ணி ஆகணும். அப்போ எப்படி அதையும் பண்ணணும்னா, ஒரு மனு வாங்கணும். என்னுடைய நிலத்தை நான் இன்னாருக்கு விற்கிறேன், 2 பேர்த்தோட தெளிவான அட்ரஸ், ஃபோன் நம்பர், விற்பவர் எந்த நிலத்தை விற்கிறாரு, அந்த நிலத்தோட சர்வே நம்பர் என்ன, டிவிஷன் என்ன, எந்த ஏரியா, எல்லா விவரத்தையும் ஒரு மனுவில், ஒரு ஃபார்மில் ஃபுல்லாக பண்ணி சார்பது அலுவலகத்தில் இன்னைக்கு கொடுக்குறாருன்னா, ஒரு நாள் ஒரு தேதியில் கொடுக்குறாருன்னா, அவருக்கு இன்றைய தேதியில் இந்த மனு வாங்கப்பட்டதுங்கிறது ஆன்லைனில் ரசிப்ட் கொடுக்கணும். இந்த ரசிப்டை மனுவே வாங்காமல் நாளைக்கு வா இந்த மனுவே வாங்காமல் திருப்பி விடுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவர் உள்ளே போயிட்டு யார்கிட்ட மனு கொடுக்குறாரோ அவர் நெஞ்சில் கேமரா வைக்கணும். ஐயா அந்த மனுவை வாங்கிக்கோங்க, இல்லைங்க நாளைக்கு ஏன் வாங்குறீங்க அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷன் ரிப்போர்ட் அது ரெக்கார்ட் ஆகணும். அப்படிங்கும்போது பயப்படுவாங்க. அப்போ அந்த மனுவை வாங்கிக்கிட்டாரு, அட்ரஸ் கிட்ட எல்லாம் க்ளீனாக கொடுத்துட்டு அதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இன்ன தேதியில் ஒரு தபால் வரும் அல்லது மெசேஜ் வரும்.
அன்னைக்கு நீங்களோ அல்லது விற்புறவரோ வாங்குறவரோ விற்கிறவரோ வாங்குறவரோ 2 பேரும் அலுவலகத்துக்கு வாங்க, பத்திரம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வந்துடுங்க. நாங்கள் உங்களுக்கு அன்னைக்கு பத்திரப்பதிவை அன்னைய தேதியிலே முடித்து கொடுத்துட்றோம். அன்னைய தேதியில் முடிக்கலைன்னா அதுக்கு ஏன் முடிக்கலைங்கிற ஒரு பொறுப்பான பதிலே கிடையாது. அவங்கள வர சொல்லிட்டா முடிச்சு கொடுத்தே ஆகணும். பதிலே கிடையாதுங்க. ஏன் முடிக்கலைங்கிறது ரீசனே கிடையாது. நீங்கள் ரெஃபர் பண்ணி தானே நீங்கள் இந்த டாக்குமெண்ட் கிளியராக இருக்குன்னு தானே அவங்கள வர சொன்னீங்க. தேவையில்லாமல் அவங்க வரல. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்தாங்கன்னா முடிச்சு கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் லஞ்சம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் ஒழிய மீது எந்த விதத்துலையும் இந்த மாதிரி ரெய்டு விடுறதுனால லஞ்சம் ஒழியாது. மாறாக லஞ்சத்தை இன்னும் வாங்கி எங்களுக்கு கொண்டாந்து சேருங்க, எலெக்ஷனில் நிறைய செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உண்மை. நன்றி உறவுகளை, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். பாருங்கள், பகிருங்கள், பங்களிப்பை கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.